எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் ஏபி விலாக்ஸ். இன்றைக்கி உள்ள வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்டிங் பண்ணையில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்டிங் பண்ணையில் ஸ்மோக் உருவாகும், அதாவது புகை உருவாகும் இல்லையா? அந்த புகை வந்து எதனால் உருவாகுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவில் போகலாம். இப்போது வை ஸ்மோக்கிங் லேண்டிங் கியர், அதாவது ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்டிங் பண்ணையில் எதுக்கு ஸ்மோக் உருவாகுதுன்னா மொத்தம் 3 காரணம் இருக்குது. முதல்ல வந்து இம்பேக்ட்டு, இன்னொன்று ஆக்சிலரேஷன், மூணாவது வந்து ஹார்ட் லேண்டிங். முதல் காரணம் இம்பேக்ட். இம்பேக்ட்னா என்னென்னா சடன் ஃபோர்ஸ். இந்த இம்பேக்ட் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேக்ஸிமம் லேண்டிங் வெயிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் லேண்டிங் வெயிட்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து எவ்வளோ வெயிட்டோட லேண்டிங் பண்ணலாம் அப்படின்னு வந்து மேனுஃபேக்சர் வந்து ஒரு வெயிட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெயிட்டோட தான் ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்டிங் பண்ணணும். ஓகேங்களா? அந்த வெயிட் தான் மேக்ஸிமம் லேண்டிங் வெயிட். இப்போ நம்ம ஏர்பஸ் A320க்கு வந்து அந்த மேக்ஸிமம் லேண்டிங் வெயிட் வந்து 60 டன். ஓகேவா? இப்போது இம்பேக்டில் இப்போ இந்த 60 டன் ஆஃப் A320 ஏர்க்ராஃப்ட் வந்து 200 to 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ரன்வேல வந்து மோதுது இல்லையா? அந்த ரன்வேல வந்து லேண்ட் ஆகுது இல்லையா? அப்படி லேண்ட் ஆகுது ஒரு இம்பேக்ட், சடன் ஃபோர்ஸ் உருவாகுது இல்லையா? இப்படி சடன் ஃபோர்ஸ்னால ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்மோக் தான் உங்களுக்கு வந்து புகை மாதிரி தெரியும் லேண்டிங் ஆகுது. ஓகேவா? இது வந்து முதல் காரணம் இம்பேக்ட். ரெண்டாவது காரணம் என்னன்னா ஆக்சிலரேஷன். அந்த இம்பேக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஏர்க்ராஃப்டோட வீல்ஸ் எல்லாம் ஏர்க்ராஃப்ட் வந்து ஃப்ளைட்டில் லேண்டிங் நோக்கி வரையில் வந்து ஏர்க்ராஃப்டோட வீல்ஸ் எல்லாமே ஸ்டேஷனரியாக தான் இருக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள இம்பேக்டுக்கு அப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள அந்த ஏர்க்ராஃப்டோட வீல்ஸ் வந்து 0 km/h இருந்து 200 to 300 km/h, அதாவது லேண்டிங் ஸ்பீடுக்கு அது வந்து ஆக்சிலரேஷன் பண்ணிக்கணும். அப்படி ஆக்சிலரேஷன் பண்ணையில் இது வந்து ஒரு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த ஆக்சிலேஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து புகை வர மாதிரி தெரியலாம். ஓகேவா? இது ஒரு காரணம் ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்டிங் பண்ணையில் புகை வரதுக்கு. மூணாவது காரணம்னா ஹார்ட் லேண்டிங். இப்போ இந்த மேக்ஸிமம் லேண்டிங் வெயிட் இருக்கு இல்லையா? இந்த மேக்ஸிமம் லேண்டிங் வெயிட்டுக்கு மேலே வெயிட் இருந்து ஏர்க்ராஃப்ட் வந்து அந்த மேலே இருக்க வெயிட்டோட லேண்ட் ஆச்சுன்னா அது வந்து ஏர்க்ராஃப்ட் லேண்டிங் அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து மேக்ஸிமம் வெயிட்டோட அந்த வெயிட்டோட லேண்டிங் ஆச்சுன்னா அது வந்து ஹார்ட் லேண்டிங்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி இந்த ஹார்ட் லேண்டிங் வரையில் இந்த ஏர்க்ராஃப்டோட லேண்டிங் கியரில் ரொம்ப அதிகமான ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இந்த ரொம்ப அதிகமான ஹீட் வந்து எவ்வளோ அளவு போகும்னா 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இப்படி இருக்கனால இந்த ஹீட்டை வந்து நம்ம ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது லேண்டிங் கியர்லேருந்து ஏர்க்ராஃப்ட்டுக்கு மேலே வந்து பரவ விடக்கூடாது. அப்படி பரவ விடணும்னா நிறைய டேமேஜ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து எப்படி பரவ விடாமல் இருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நைட்ரஜன் வந்து ஃபில் பண்ணுவாங்க. எதுக்கு நைட்ரஜன் ஃபில் பண்ணுறாங்கன்னா, நைட்ரஜன் வந்து 3 பாண்ட் இருக்கும். அப்படி 3 பாண்ட் இருக்கனால நைட்ரஜன் வந்து ஒரு இன்னர்ட் கேஸாக ஃபார்ம் ஆகி அப்படி இன்னர்ட் கேஸாக ஃபார்ம் ஆகும்போது அது வந்து ஆக்சிலேஷனாக ப்ரொமோட் பண்ணாது, ஹீட் வந்து டிசிபேட் பண்ணாது. ஓகேங்களா? இது ஒரு காரணம் நைட்ரஜன் வந்து லேண்டிங் ஏரியா அடிக்கிறது. அது வந்து எவ்வளோ பேஸில் அடிப்பாங்கன்னா, நீ வந்து 200 பேஸில் லேண்டிங் ஏரியா நைட்ரஜன் அடிப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து நைட்ரஜன் அடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் டெஸ்டிங் என்னன்னா, அந்த ஹீட்டை வந்து தாங்குற அளவுக்கு வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அந்த ஏர்க்ராஃப்டோட டயர். ஓகேவா? அந்த ஏர்க்ராஃப்டோட டயர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் எது டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஹீட்டை வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக எக்ஸ்ட்ரீம் லெவலில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் டெஸ்ட்டில் வந்து ஏர்க்ராஃப்ட் டயர் வந்து பாஸ் ஆனால்தான் ஏர்க்ராஃப்டோட யூஸுக்கு வந்து அந்த ஏர்க்ராஃப்டோட டயர் வந்து தகுதியானதாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரீம் டெஸ்டிங். அடுத்தது என்னென்னா, இந்த ஹீட்டை தடுக்கிறதுக்காக ஒவ்வொரு 150 லேண்டிங் சைக்கிள்ஸுக்கும் அப்ராக்சிமேட்டாக தான் அது ஒவ்வொரு 150 லேண்டிங் சைக்கிள்ஸுக்கும் ஒரு வாட்டி நம்ம வந்து அந்த லேண்டிங் டயரை வந்து மாற்றணும். ஓகேவா? இப்போ வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும் சொன்னோம் இல்லையா? இந்த ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால எந்த அளவுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும்னா, அதாவது அந்த ஏர்க்ராஃப்ட் டயரில் இருக்கிற ரப்பர், அந்த ஏர்க்ராஃப்ட் டயரில் இருக்கிற ரப்பர் வந்து ரன்வேல ஒட்டிக்கிற அளவுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும். அப்புறம் அந்த ரன்வேல ஒட்டிக்கிட்ட ஹீட் வந்து ரன்வேல இருக்கிற லைட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு அப்புறம் கீழே இருக்கிற கிரவுண்ட் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து அந்த ரப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்டிங் பண்ணையில் புகை வரதுக்கான காரணம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏஐ பற்றி டவுட் இருந்துச்சுனாலும் போடுங்க, ஏர்க்ராஃப்ட் பற்றி டவுட் இருந்துச்சுனாலும் போடுங்க. அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.